கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கிறிஸ்துவத்துல நம்ம மனிதர்களை தெய்வமா என்ன செய்யறதுல கும்பிடுறது இல்லை. நம்ம தேவனை மாத்திரம்தான் தேவனாக நம்ம என்ன செய்யறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஏன் மனிதர்களுக்கு நம்ம வணக்கத்தை கொடுக்கறது இல்லை என்றால், மனிதர்கள் எல்லாமே குறைவுள்ளவர்களாக தான் என்ன செய்யறாங்க, காணப்படுறாங்க. யாருமே பூரண புருஷர்கள் கிடையாது. இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட எல்லா மனிதர்களுமே நமக்கு ஒரு அடையாளமாகவும் நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் உந்தி தள்ளுவதற்கு தான் அவர்களை சாட்சியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் ஒருபோதும் மனிதர்களை வணங்க என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உங்க முன்பாக நான் வைக்க விரும்புறேன். நாம இன்னைக்கு எல்லாமே விசுவாசிகளின் தகப்பன் யாருன்னா ஆபிரகாமை தான் நம்ம சொல்றோம். ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்றோம். ஆபிரகாம் எடுத்த உடனே விசுவாசிகளின் தகப்பனா மாறிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க. நம்மை போல விசுவாசத்துல அநேக தடுமாற்றங்களுக்கு அப்புறம் தான் அவர் விசுவாசத்துல வல்லவராகி விசுவாசிகள் தகப்பன் என்று பெயர் பெற்றார். ஆபிரகாமுடைய சரித்திரமே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து தொடங்குகிறது. இந்த 12ஆம் அதிகாரத்துல காட் ஆபிரகாமை அழைக்கிறார், நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு முதல்ல ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் சந்ததியை பெருக பண்ணு. பெருக்கத்தினுடைய ஆசீர்வாதத்தை தாங்க ஆபிரகாமுக்கு முதல்ல காட் பேசுறார். பேசிட்டு அந்த 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு ஆபிரகாம் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வருகிறான். அந்த இடத்தை கொடுக்கிறேன். இதுதான் அந்த கானான் தேசம் தான் நான் உனக்கு ஒரு சந்ததிக்கு தரப்போறேன்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வருகிறது. 10வது வசனத்தை அவன் எகிப்துக்கு போனான். காடு கிட்ட கேட்கல, காடு எகிப்துக்கு நீ போன்னு சொல்லல. ஆபிரகாமே எகிப்துக்கு நினைச்சுதான் போனார். அதுக்கடுத்து 13வது வசனத்துல மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த எகிப்துல உள்ளவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, மோசமானவங்க. அதனால ஒன்னை எடுத்துக்கிட்டு என்ன கொன்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, நீ சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே எதை குறிக்குன்னா, நம்மை போல நாமளே இப்படிதான் யோசிப்போம். நம்மை போலப்பட்ட தடுமாற்றங்களே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்ததை என்ன செய்து சொல்லுகிறது. அங்குதாங்க சாராய் அவங்களுக்கு ஆகார் வேலைக்காரியா கிடைக்கிற ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மந்தைகள் எல்லாம் அந்த எகிப்தின் ராஜா அவளுக்கு என்ன செய்யறான், பரிசு பொருட்களாக என்ன செய்யறான், கொடுக்கிறான். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. இது ஆபிரகாமுடைய மனைவிங்கிற உண்மை எகிப்தின் ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவன் துரத்தி விடும்போது அவனுக்கு கொடுத்ததான எந்த பொருட்களையும் திரும்ப அவன் வாங்கல. இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கோம், நீ தந்ததை நீயே வச்சுக்காயா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கணும். ஏன்னா ஒரு முறை லோத்துக்காக அவன் சண்டை போடும்போது அந்த ராஜா கிட்ட அவன் அதை சொல்றாரு, பின்னால அந்த வார்த்தையை சொல்றாரு, உன் பொருளால வேண்டாம், நீ என்ன ஆசீர்வதிச்சபடி இருக்கக்கூடாது. அப்ப ஆரம்ப நாட்கள்ல அவனுக்கு அது தெரியாம தான் அவளத்தையும் வாங்கிட்டு வந்தான். அதுல அடிமைப்பட்டுதான் யாருங்க, ஆகா. இப்ப பாருங்க 15ஆம் அதிகாரத்துல மீண்டும் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, நான் உனக்கு பலத்த கேடகமும் உனக்கு அரணுமாய் இருப்பேன் அப்படிங்கிறார். ஆனா அவரு இப்படி சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நான் பிள்ளை இல்லாம இருக்கேன்னு. இப்ப புரியுதாங்க, நம்மளே மாறிங்கிறது புரியுதா? சில நேரம் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலயத்துல வரும். தேவன் நமக்காக ஏதோ ஒண்ணு பேசுவாரு. ஆனா நாம அந்த வார்த்தையை கேட்காம நம்ம மனசுல ஒரு கவலையில போயிருப்போம். நமக்கு ஒரு தேவை, அன்னைக்குள்ள பிரச்சனை ஒண்ணு இருக்கும். நாம அதுக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டோம். என்ன ஆண்டவரே, ஆமா ஊழியக்காரங்க நல்லதான் பேசுறாங்க, ஆனா என் வாழ்க்கையில இது நடக்கலையே, எனக்கு இது இன்னும் கிடைக்கலையே, இது நிறைவேறலையே அப்படின்ட்டு நாம இன்னொன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால் அன்னைக்கு ஆபிரகாம் அவரும் காடு பேசும்போது இவர் சொல்றாரு, நானே பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, என் வீட்டு வேலைக்காரனா இந்த எலியேசருக்கு தான் இனி அவ்வளவு சொத்து நான் கொடுக்க வேண்டியது வருமோ அப்படின்னு இந்த குறிச்சு பேசுறாரு.
உன்னை காடி சொல்றாரு, இல்ல உன் கற்ப பிறப்புல இருந்தா நான் உனக்கு நினைச்சுவேன், உன்னை சந்ததியை தருவேன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை விசுவாசித்தார். அப்ப அது வரைக்கும் அந்த காரியத்தில் விசுவாசிக்கல. திரும்பவும் ஆண்டவர் பேசுறாரு, உன்னை ஊர் தேசத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தது நான் தான் அப்படியெல்லாம் சொல்லி நான் உன்னை பழுக பண்ணும்போது அப்பவும் அவனுக்கு சந்தேகம் வருது, இது எப்படி ஆண்டவரே? அது அவனை திருப்திப்படுத்துறதுக்காக தான் காட் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அதான் பள்ளி நடுவே ஒரு உடன்படிக்கை பண்ணி அவனை என்ன பாரு, நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், இனியாவது நம்பு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்போ ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு. என்ன விசுவாசம்? ஏன் ஜீன் என்னுடைய உயிரணுவுல இருந்து தான் எனக்கு ஒரு குழந்தை வருங்கிறது விசுவாசம் வந்துட்டு. ஆனா சாராளுக்கு கிடைக்குமாங்கிற விசுவாசம் அவருக்கு வரல. அதனாலதான் 16ஆம் அதிகாரத்துல சாராள் தன் பெண் ஆகாரை கொடுக்கிற நேரத்துல, அடிமை பெண்ணை கொடுக்கிற நேரத்துல ஆபிரகாம் மறுக்கல. ஏன் மறுக்கல அப்படின்னா, அவனுக்குள்ள என்ன விசுவாசம் வளர்ந்துருக்குன்னா, எனக்கு தான் கிடைக்கும் ஆனா சாராளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிதான் ஆகாரை சாரால் கொடுக்கும் போது நினைச்சிட்டாரு, அதை அவர் வாங்கிக்கிட்டார், அதை ஏற்றுக்கொண்டார். இப்ப இஸ்மவேல் எல்லாம் பிறந்தாச்சு. 17ஆம் அதிகாரத்துல மீண்டும் கடவுள் பேசுறார். மீண்டும் அவனுக்கு கொடுக்க வாக்கு தத்தங்கள், உன்னை பெரிய ஜாதியாக்கு, உன் உன் பிள்ளைங்க இப்படி இருப்பான், உன் சந்ததி இப்படி இருக்கும்னு மீண்டும் ஆண்டவர் என்ன செய்யறார், பேசுறார். பேசிட்டு தான் சொல்றாரு, உன் மனைவி சாராயை இனி சாராயின்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு, ஏன்னா அவளுக்கு நான் என்னச்சுவேன் ஆசீர்வாதம் அவள் கற்பத்துல கொடுப்பேன்னு. இது ஆபிரகாமால ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே அவர் சொல்றாரு, எப்படி ஆண்டவரே, அவளுக்கு தான் வழிபாடெல்லாம் நின்று போயிட்டு, அவளுக்கு 90 வயசு ஆச்சு, எனக்கு 100 வயசு ஆச்சு. புரியுதுங்களா? அப்படியானால் ஆபிரகாம் எடுத்த உடனே எல்லாத்திலும் அவர் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா நிற்கவில்லை. நாம எப்படி தடுமாறுவோமோ, நாம எப்படி புலம்புவோமோ, நாம எப்படி தவறுவோமோ, இது எல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஆனா பாருங்க, 22ஆம் அதிகாரத்துல காட் இப்ப ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்கை தனக்கு பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம்கிட்ட பேசுறார். அதற்கு பின்பு நிறைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சரி பண்ணப்படுது. லோத்து பிரிய வேண்டியது இருக்குது, லோத்தை தள்ளி விட வேண்டியது இருக்கு, இப்படி நிறைய காரியங்கள்லாம் நடந்த பின்புதான் இப்போ குழந்தைய கேட்காரு. அதை எல்லாம் சொல்லிதான் கேட்காரு. அந்த ஈசாக்கு உனக்கு எப்படி இருக்காது, நேசகுமாரன், ஒரே குமாரன், ஏக சுதன், இதெல்லாம் சொல்லி நினைச்சாரு கேட்கிறார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போனதான நேரத்துல அந்த 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்று நினைக்கிறேன், தான் பிள்ளையாண்டான கொலை செய்கிறதான நேரத்துல, அதாவது பலி செலுத்ததுக்கு கையை ஓங்குகிறதான நேரத்துல அவன் ஒரே ஒரு முடிவு எடுத்தான். தன் வாழ்க்கையில எத்தனையோ விசுவாசத்துல தவறிட்டான். இதுதான் உன் தேசத்தை விட்டுட்டு எகிப்துக்கு போனான், அதால பல பிரச்சனையை வாங்கினான். உனக்கு சந்ததி தருவேன்னு சொன்னதுனால ஆகார கல்யாணம் முடிச்சு, அதனால வீட்டுல எத்தனையோ குழப்பத்தை அவன் சந்திக்க வேண்டியது வந்துச்சு. ஆனா இப்போ இது எல்லாம் நடந்த பின்பு காட் சொன்னது அவர் கட்டாயம் செய்வாங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள வந்துட்டுங்க. அதனால தகன பள்ளியா உன் பிள்ளையை தான் சொன்ன நேரத்துல பண்ணினா என்ன தெரியுமா, வெட்டி தீ வைக்கணும், எரிக்கணும். அப்படி தகன பள்ளியா தான் கேட்ட நேரத்துல ஆபிரகாமுக்குள்ள ஒரே ஒரு வச்சு, இதையெல்லாம் செய்த தேவன் என் பிள்ளைய நான் வெட்டி சாம்பல்ல ஆக்கினான், இந்த சாம்பல்ல இருந்து கூட மீண்டும் அவனை எனக்கு திருப்பி தர முடியும், ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கான். நான் அன்னைக்கு நான் தவறிட்டேன், அவர் வாக்கு தத்துவத்துல நான் குழம்பிட்டேன், அவர் சொன்ன வார்த்தைகள்ல நான் அவிசுவாசமா இருந்துட்டேன். ஆனா நான் இனி அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் இப்போ முழு நிச்சயமா காட விசுவாசித்து தான் பிள்ளையை பலி செலுத்துவதற்கு மோரியா மலைக்கு என்ன செய்றான், கொண்டு போகிறான். காட அது வரைக்கும் பேசல, கத்தி எடுத்து ஓங்குற வரைக்கும் காடுடைய சத்தம் ஒண்ணுமே கேட்கல. ஆனா ஓங்குகிறதான நேரத்துலதான் பிள்ளையாண்ட மேல உன் கையை போடாதுன்னு சொல்லி காடு பேசுறான். பேசிட்டு என்ன சொன்னா தெரியுமா, ஆபிரகாமை பார்த்து, இப்பொழுது தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிறவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நீ என் சொல்லுக்கு என்ன செய்தா, கீழ்ப்படிதான். இங்க தாங்க அவன் விசுவாசிகளின் தகப்பனா என்ன செய்யறாரு, மாறுறாருங்க.
இங்கதாங்க இந்த அதிகாரத்துல தான், அந்த 22 அதிகாரத்துல அவன் பிள்ளையை பலி செலுத்துற காரியத்துல காடுக்கு விசுவாசமா இருந்தான், உண்மையா இருந்தான். காடு அந்த இடத்துல விசுவாசித்தபடினால்தான் இப்பதான் அவனை தேவன் கூப்பிடுகிறார். நீ விசுவாசிகளின் தகப்பனாய் அவனை என்ன செய்றார், மாற்றார். அப்படியானா இதே சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு தந்திருக்காரு, எத்தனையோ சொப்பனங்கள் நமக்கு தந்திருக்காரு. ஆனா அதை கண்ணுகளை காண்ற வரைக்கும் நம்ம பல குழப்பங்கள் ஏற்படும், பல புலம்பல் ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் அந்த காரியம் நடக்குமா ஆண்டவரே நம்ம கேட்கிறோம். இதையெல்லாம் தான் ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தார். ஆனா அப்படியே எப்பவும் சந்தேகத்துல இருக்கவில்லை. காட் ஒன்னொன்னே செய்ய 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 அவனுக்குள்ள என்னது, அடுத்து விசுவாசத்துல வளர்ந்து கடைசியாக பிள்ளை காரியத்துல அவன் விசுவாசிகளிலே அவன் என்ன செய்தான், புருஷனாய் திட்ட மனிதனாய் நின்று விசுவாசிகளின் தகப்பன்கிற பெயரை பெற்றான். ஒருவேளை நீங்களும் அநேக காரியங்கள்ல நானும் தடுமாற்றத்துல காணப்படலாம். கடந்த வாக்குத்தத்தங்களை தந்தும் தீர்க்க தரிசனங்களை தந்தும் நம்மகிட்ட பேசியும் நமக்கு ஒரு பயங்கள் இருக்கிறது, கலக்கங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா எப்பவும் இது இருக்கக்கூடாது. ஒரு தடவை ருசித்துட்டோமா, இன்னொரு தடவை ருசித்துட்டோமா, மூணாவது தடவை அதுல நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்கணும். இதுதாங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. இதுதாங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த நாமத்துக்கு அர்த்தம் உள்ளதாய் மாறினது. எனவே ஆபிரகாமும் நம்மை போல விசுவாசிகளில் பலவீனமானவர். ஆபிரகாமும் நம்மை போல விசுவாசங்களை தடுமாறதான் செய்தார். ஆனால் ஒரு நாள் அவர் விசுவாசிகளின் தகப்பனாய் என்ன செய்தார், நின்றார். இப்போ புரியுதுங்களா? எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு தடுமாட்டம் உண்டு. அதே நேரத்தில் தேவனுக்கான ஒரு ஜெயத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். எனவே எப்பவும் தடுமாட்டத்திலே நம்ம இருக்க வேண்டாம். ஒரு முறை ருசிச்சிட்டோமா, 2 முறை ருசிச்சிட்டோமா, 3 முறை ருசிச்சிட்டோமா, இனி அதை செய்த தேவன் இதை செய்ய மாட்டாரான்னு விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நிற்போம். ஏனென்றால் உங்க வாழ்க்கையில இருக்கிற அற்புதமே, அடுத்து உங்க வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதமே எதுல இருக்குன்னா, ஏற்கனவே அவர் உங்களுக்கு செய்த அற்புதத்துல தான் இருக்கு. அதுக்கு நீங்க நன்றி சொல்வீங்களானா, அதுக்கு நன்றி சொல்ல தொடங்குவீங்களானா, அடுத்த அற்புதத்தை சீக்கிரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே வரப்போகிற அற்புதம் ஏற்கனவே உள்ள அற்புதத்தில் இருக்கிறவங்களை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.